Good morning students. Today we are going to learn section 28 limit point compactness. So நேற்றுக்கு நம்ம இந்த definition பார்த்தோம். So one more time பார்த்துப்போம். A space X is said to be limit point compact if every infinite subset of X has a limit point. எப்போ நம்ம ஒரு limit point அப்படின்ட்டு சொல்லுவோம் compactன்னு சொல்லுவோம்னா if every infinite subset எல்லா இன்ஃபைனைட் சப்செட்டுக்கும் லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு தியரம் 28.1. ஸோ காம்பேக்ட்னஸ் இம்ப்ளைஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் பட் நாட் கான்வர்ஸ்லி. அப்போ நமக்கு என்ன இது தெரிஞ்சுக்கணும், ஒன் வேர்ட்லேயும் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு. காம்பேக்ட்னஸ் இம்ப்ளைஸ், ஓகே, காம்பேக்ட்னஸ் இம்ப்ளைஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் பட் நாட் கான்வர்ஸ்லி. கான்வர்ஸ் பார்ட்டு ட்ரூவாக இருக்காதான், லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் காம்பேக்ட்னஸாக இருக்காது. ஓகே, ஸோ லெட் எக்ஸ் பி ப்ரூஃப் பாரு. லெட் எக்ஸ் பி எ காம்பேக்ட் ஸ்பேஸ் given a subset A of X. we wish to prove that if A is infinite, A infinite அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். then A has a limit point. A இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா A has a limit point. Aக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் A has no limit point. இப்போ நம்ம இது கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஏக்கு என்ன நோ லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா தென் ஏ மஸ்ட் பி என்னவாக இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்காது, ஃபைனைட். அண்ட் ஏ கண்டைன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். தட் இம்ப்ளைஸ் ஏ அப்போ என்னவாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ furthermore for each A belongs to A, we can choose a neighborhood UA of A such that UA intersection A in the point A alone. Then space X is covered by the open set X minus A, and then open sets UA being compact, it can be covered by finitely many of these sets. Therefore X minus A does not intersect A, and each UA contains only one point of A. Therefore A must be finite. அப்போ A ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஏ, அதாவது ஏயில் ஸ்மால் ஏ அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம், அதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம், யூஏ இன்டர்செக்ஷன் ஏ இந்த பாயிண்ட் ஏ அலோன், இதில் ஏ மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? அப்புறம் எக்ஸ் கேன் பி கவர்டு பை த ஓப்பன் செட்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ, ஓப்பன் செட் எக்ஸ் மைனஸ் ஏ, அண்ட் தென் ஓப்பன் செட் யூஏயும் என்னவாக இருக்கும், தட் இஸ் நெய்பர்ஹுட் ஆல்சோ ஓப்பன், பீயிங் காம்பேக்ட், இட் கேன் பி covered by finitely many of these sets. அப்போ finite set of elements இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ x minus a does not intersect a. அப்போ does not intersect a னா is UA னா that is a neighborhood contains only one point of a. அப்போ only a மற்றும் a small a ன்னு சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். therefore the set a must be அப்போ என்னவா இருக்கும், finite. இது இன்ஃபைனைட்டாக இருக்காது. ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். therefore A is infinite, then A has a limit point. அப்போ ஏக்கு என்னவா இருக்கும், லிமிட் பாயிண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன, a compactness implies limit point compactnessன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ காம்பேக்ட்னஸ் இம்ப்ளைஸ் என்னவா இருக்கும், லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் டஸ் நாட் இம்ப்ளைஸ் காம்பேக்ட்னஸ். ஸோ அப்போ லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் காம்பேக்ட்னஸாக இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம், ஜஸ்ட் இந்த இதை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாரு. லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஃப் xn இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இஃப் n1 லெஸ் தேன் n2 லெஸ் தேன் எக்ஸெட்ரா n1 ni which is less than etc is an increasing sequence of positive integers. இது என்னவா இருக்கும், increasing sequence-ஆக இருக்கும். Then the sequence yi defined by setting yi equal to xni is called a subsequence of the sequence xn. The space x is said to be sequentially compact. இப்போ இது எதுக்கு அப்போ சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னு சொல்கிறோம். சரியா? இஃப் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் எ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். அப்போ எஸ் இதுவரையிலேருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்க, ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னா எப்போ சொல்லுவோம்னா, இஃப் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் எ
கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸாக இருக்கணும். ஓகேவா? கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ்னா தட் இஸ் சீக்வன்ஷியலி காம்பேக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். தியரம் 28.2. லெட் எக்ஸ் பி எ மெட்ரைசபிள் ஸ்பேஸ் தென் தி ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட். நம்ம இதில் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்ட் எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட். தேர்ட் ஒன் எக்ஸ் இஸ் சீக்வன்ஷியலி காம்பேக்ட். அப்போ நம்ம என்னென்னா த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட்னாகும் சொல்லணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 1 இம்ப்ளைஸ் 2, அப்புறம் 2 இம்ப்ளைஸ் 3, அப்புறம் 3 இம்ப்ளைஸ் 1. ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஒன் வேர்ட்லேயும் இது வந்து இந்த செக்ஷனில் ஏதாச்சும் கேட்டாங்கன்னு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. எக்ஸ் வந்து காம்பேக்ட்னா எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? லிமிட் பாயிண்ட் காம்பேக்டாக இருக்கும். எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து சீக்வன்ஷியலி காம்பேக்டாக இருக்கும். எக்ஸ் சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னா என்ன சொல்லலாம்? எக்ஸ் வந்து காம்பேக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ரூஃப் பாரு. ஃபர்ஸ்ட் வி ப்ரூவ் 1 implies 2, 2 implies 3, 3 implies 1. ஓகே, ஃபர்ஸ்ட் டு ப்ரூவ் 1 implies 2. ஓகேவா? ஸோ தியரம் 28.1 பேஸ் பண்ணி நமக்கு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தியரம் 28.1 இதுக்கு ப்ரூஃபாக எழுதிக்கணும். ஓகேவாம்மா? தியரம் 28.1 வந்து நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னு நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட ப்ரூஃபை இந்த பார்ட்டுக்கு எழுதிக்கும். ஓகே, அடுத்தது செகண்ட் இது என்ன பண்ண போகிறேன்னா 2 implies 3. 2 implies 3க்கு என்ன பண்ணணும்னா அஸ்யூம் தட் எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்ன்ட்டு சொல்லணும். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எக்ஸ் இஸ் சீக்வன்ஷியலி காம்பேக்ட்ன்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிவன் எ சீக்வன்ஸ் எக்ஸ்என் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்சிடர் த செட். ஒரு செட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ்என். ஓகேவா? இஃப் த செட் ஏ இஸ் ஃபைனைட் தென் தேர் இஸ் எ பாயிண்ட் எக்ஸ் such that x equal to xn for infinitely many values of n. In this case, the sequence xn has a subsequence that is constant and therefore converges trivially. Okay. So, in the other hand, if a is infinite, இப்போ a வந்து finiteன்னு சொல்கிறதுக்கு சொன்னோம். Next, a is infinite-ஆக இருந்துச்சுன்னா then a has a limit point x. We define a subsequence xn is converges as follows. நம்ம define பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி சூஸ் n1ன்னா ஸோ தட் xn1 it belongs to b of x, 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது. தென் சப்போஸ் that the positive integer ni-1 is given because the ball b of x, 1/i intersects a is infinitely many points, we can choose an index ni greater than ni-1 such that x ni, அப்போ ஃபஸ்ட் ஒன்று சொன்ன மாதிரி இது எக்ஸ் என்ஐக்கு சொல்கிறோம். ஓகேவா? தென் த சப்சீக்வன்ஸ் நம்ம எப்போவுமே இப்படி தானே பண்ணுவோம். எக்ஸ் n1, எக்ஸ் n2 எக்ஸெட்ரா எக்ஸ் என்ஐ கன்வர்ஜஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சப்சீக்வன்ஸுக்கு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஷோ தட் 3 implies 1. 3 implies 1ன்னா சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு எக்ஸ் வந்து காம்பேக்ட்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி ஷோ தட் இஃப் எக்ஸ் இஸ் சீக்வன்ஷியலி காம்பேக்ட் தென் த Lebesgue lemma holds for x. Let A be an open covering of x. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஓப்பன் கவர் எடுத்துக்கிறோம். We can assume that there is no delta greater than 0 such that each set of diameter less than delta has an element of A containing it and derive a contradiction. Okay, so since x is sequentially compact, for each positive integer n there is a set of diameter less than 1/n that is not contained in any element of A. இது வந்து சீக்வன்ஷியலி காம்பேக்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? லெட் சிஎன் பி சச் எ செட் சூஸ் எ பாயிண்ட் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு சிஎன். அப்போ சிஎன் சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை அதுக்குள்ளே கொடுத்துக்கிறோம். தென் த சப்சீக்வன்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் அட் த பாயிண்ட்ஸ் ஏ. ஏன்னா சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னு சொல்கிறப்ப அங்கே இன்ஃபைனைட்டுக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். சரியா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஏக்கு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏ
ஏக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஏன்னு சொல்லி ஏயில் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா now A belongs to some element A of the collection script A. ஓகேவா? because script A is open we may choose an epsilon greater than 0 such that B of A comma epsilon it is a subset of A if I is large enough that 1 divided by ni வந்து which is less than epsilon by 2. ஓகேவா? so then the set Cni lies in the epsilon by 2 neighborhood of Xni. so next if I is also chosen large enough that D of Xni comma A which is less than epsilon by 2 then Cni lies in the epsilon neighborhood of A but this means that Cni it is a subset of A contrary to hypothesis. Now we show that if X is sequentially compact then given epsilon greater than 0 there X is a finite covering of X by open epsilon balls. Once again we proceed by contradiction. Assume that there exists an epsilon greater than 0 such that X cannot be covered by finitely many epsilon balls. Construct a sequence of points xn of X as follows. First we chosen x1 to the any point of X. x1 could be covered by a single epsilon ball. Choose x2 be a point of X not in B of x1 comma epsilon. In general given x1 comma x2 etc xn choose xn plus 1 be a point not in the union. ஸோ அப்போ B of x1 comma epsilon இதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா their balls do not covers X. அப்போ நம்ம ஏன் அப்படின்னு கவருக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு காம்பேக்ட்னு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இதன் எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனைட் சப் கவர். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு B1 பிக்கு சொல்கிறோம். அப்புறம் B of x1 comma epsilon x2 comma epsilon etc xn comma epsilon that is finite number of elementsக்கு சொல்கிறோம். சரியா? these balls do not cover X. by construction D of அப்போ xn plus 1 comma xi that is greater than or equal to epsilon for I equal to 1 comma 2 comma etc n. Therefore the sequence xn can have no convergent subsequence. So in fact any ball of radius epsilon by 2 can contain xn for at most one value of n. Now we show that if X is sequentially compact then X is compact. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா the sequence xn வந்து no convergent subsequence. ஸோ சப்சீக்வன்ஸ்னு வர்றப்பவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா that is xn1 comma xn2 அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? அப்போ therefore the sequence xn can have no convergent subsequence இருந்துச்சுன்னா any ball of radius epsilon by 2 இப்போ இதில் எல்லாமே கொடுத்துருக்கிறது ஓப்பன் பால். சரியா? இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த இதெல்லாமே பால்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து எப்சிலான் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து ரேடியஸ் எப்சிலான் by 2 can contain xn for at most one value of n. Now we show the X is sequentially compact. then X வந்து என்ன சொல்லிடலாம் that is compact. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா X வந்து இப்போ வந்து சீக்வென்ஷியலி காம்பேக்ட்னா நம்ம X வந்து காம்பேக்ட்னு சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒரு ஓப்பன் கவரிங் எடுத்துக்கணும். ஓகேவா? let A be an open covering of X. ஓகேவா? because X is sequentially compact then open covering of A has a Lebesgue number delta. அப்போ let epsilon equal to delta by 3 எடுத்துக்கிறோம். use sequential compact of X to find a finite covering of X by open epsilon balls. Each of these balls has diameter at most 2 delta divided by 3. So it lies in an element of A. Choosing one such element of A for each of these epsilon balls we obtain a finite subcollection of A that covers X. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் கவரிங் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து X வந்து சீக்வென்ஷியலி காம்பேக்ட்னா ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்சிலான் ஈக்குவல் டு டெல்டா பை 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டெல்டா பை 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ சீக்வென்ஷியலி காம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்ன்னா ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எப்சிலான் பால்ஸ் எடுத்துக்கிறோம்.
எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த எப்சிலான் பால்ஸுக்கு வந்து டயாமீட்டர் வந்து இட் அட்மோஸ்ட் இப்போ ஆல்ரெடி எப்சிலான் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்திருக்கிறோம், டெல்டா பை 3ன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ அட்மோஸ்ட் எப்படி இருக்குமானா 2 டெல்டா டிவைடட் பை 3. ஸோ இட் லைஸ் இன் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து இந்த எலமெண்ட்டு எங்கே ஸ்கிரிப்ட் ஏல இருக்கும். ஓகேவா? சூஸிங் ஒன் சச் எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஏ ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் எப்சிலான் பால்ஸ் வி அப்டெயின் ஏ ஃபைனைட் சப் கலெக்ஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் கிடைக்கும். அந்த கலெக்ஷன் வந்து கவர்ஸ் எக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், சீக்வன்ஷியலி காம்பேக்ட் வந்து என்னவா இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். இதுலேருந்து கடைசியில் நீ எடுத்து எழுதிக்கோ. therefore the every sequentially compact is காம்பேக்ட்னு எடுத்து எழுதிக்கோ ஃபைனலாக. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், வளவலன்னு இருக்குது. நீ என்ன பண்ணிக்கோன்னா ஜஸ்ட்டு சீக்வன்ஷியலி காம்பேக்ட்னா என்ன டெஃபினிஷன்னு பார்த்துட்டு காம்பேக்ட்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதில் காம்பேக்ட்டுக்கு வந்து ஃபைனைட் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபைனைட் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் பால்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஓப்பன் பால்ஸுக்கு வந்து ரேடியஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அந்த ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட டயாமீட்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லா எப்சிலான் பால்ஸுக்கும் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ அது எங்கே இருக்கும்னு சொல்லணும். அது வந்து தட் கவர்ஸ் என்ன எதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். சரியா? ஸோ அப்போ இந்த எல்லா சப் கலெக்ஷன்ஸும் வந்து எங்கே இருக்கும், ஸ்கிரிப்ட் ஏல இருக்குது. இட் கவர்ஸ் கேபிட்டல் எக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எவரி சீக்வன்ஷியலி காம்பேக்ட் வந்து என்னவாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம இதில் சொல்லி முடிக்கிறோம். ஓகேவா? இதோட நமக்கு 5th யூனிட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் உள்ள எல்லாமே நல்லா படிச்சுக்கோ. சரியா? லாஸ்ட் செக்ஷனில் ஒன்லி 2 தியரம் தான் இருக்குது. 2 தியரமும் கட்டாயம் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? இதுக்கு பிறகு நமக்கு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.